Hi, hello friends, welcome back to my channel. இன்னைக்கு புடலங்காய் வச்சு ஒரு சூப்பரான வறுவல் ரெசிபி தாங்க வந்து பார்க்க போறோம். சீக்கிரமாவும் செஞ்சிரலாம். சில குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு இந்த புடலங்காயோட அந்த ஸ்மெல் எல்லாம் பிடிக்காது, சாப்பிட மாட்டேன் அப்படினு ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படினா நிமிஷத்துல காலி ஆயிடும். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சிட்டு எண்ணெய் வந்து போட்டுக்கோங்க. ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு வந்துட்டு போட்டுக்கோங்க எண்ணெய். நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும் டேஸ்ட். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்திடலாம். அதிலே கொஞ்சமா சோம்பு சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை போட்டுடலாம். மிளகாயும் வந்துட்டு சேர்த்திட்டு நல்லா வந்துட்டு அதை ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்திடலாம். நான் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டு இஞ்சி பூண்டு வந்து அப்படியே 1-2 தட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்திடலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆனதையும் இந்த வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்ல வாசனையா இருக்கு. வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் பொன்னிறமா ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்கன்னா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து புடலங்காவை சேர்த்திடலாம். புடலங்காவை பாருங்கள், இந்த அளவுக்கு நீட்ட வாக்கில் வந்து அரைஞ்சி வச்சுக்கோங்க. சன்னமாக இருக்கணும், ரொம்பவும் சன்னமாக இல்லாமல் ரொம்பவும் மொத்தமாக இல்லாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை சேர்த்திடலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். அளவுக்கு மஞ்சள் பொடி, இது நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான புடலங்காவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே வந்து தண்ணி விடும். நம்ம தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, சீக்கிரமாகவும் வெந்துடும். ஆனால் நீங்கள் வந்து வாங்கி ஒரு 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தோல்லாம் வந்து கொஞ்சம் தடிமனாக ஆன மாதிரி இருக்கும், வேகவும் நேரம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ நீங்கள் எப்போ புடலங்காய் வாங்கினாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ லிட் எடுத்து பார்க்கலாம். அப்பப்போ கொஞ்சமாக கிளறிடுங்க. இதில் பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே பாருங்கள். ஸோ ஃப்ரெஷ்ஷானதாக இருந்ததுன்னா நம்ம தண்ணி சேர்த்தவே தேவையில்லை. மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குக்காய் வந்திருக்கு. இதில் வந்து இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு காரத்தை வந்து சேர்த்திடலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சில்லியும் வந்து சேர்த்திருக்கோம். ஸோ ஓரளவு கரெக்டாக சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தயாராகிடுச்சு. நல்ல கார சாரமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி புடலங்காவை வந்து செஞ்சு சாப்பிட்லாம்.
குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் காரத்தை வந்து கம்மி பண்ணிவிடுங்க. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம போட்டிருக்கக்கூடிய சோம்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, அதனுடைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான புடலங்காய் வறுவலும் தயாராகிடுச்சு. இதில் வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் அதிகப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் நான்வெஜ் பிரியராக இருந்ததுன்னா கடைசியாக வந்துட்டு 2 முட்டை கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். புடலங்காய் முட்டை வறுவலும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா குட்டியை லைக் கொடுத்துருங்க. இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.